பரிகாரம் செய்யலாம்னு அந்த ஜோசியர்கிட்ட கேளுங்கிறார். அப்படி கேட்டா அந்த ஜோசியர் என்ன சொல்லுவார்னா, நெறி தர்ம சாஸ்திரத்தின் விதி சாந்தி செய்து. தர்ம சாஸ்திரம்ங்கிறது நம்முடைய வேதங்கள், வேதாந்தங்கள், நம்முடைய சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி இடர்பாடு வந்தால் இந்த கோயிலுக்கு போ, இந்த மாதிரி துன்பம் வந்தால் இந்த பரிகாரத்தை பண்ணு அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கு. அந்த ஜாதகத்தில் இருக்கிற கோளாறுகளுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம்ங்கிறத பெரியோர்கள் சொல்லி கேட்டு அந்த பரிகாரத்தை செய்து நிறைந்த சுபம் பெறுவதற்கு நிகழ்த்தினர் ஜாதகம். இறுதி வரியில் சொல்றார், அந்த மாதிரி நீ பரிகாரத்தை தேடிக்கிட்டீன்னு சொன்னா உனக்கு நிறைந்த சுபம் கிடைக்கும். நமக்கு தலைக்கு வந்த ஆபத்துங்கிறது தலைப்பாகையோட போகுங்கிறது மாதிரி அந்த பரிகாரம் செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற சந்தோஷம் வாழ்நாளிலே பெரிய பெரிய சாதனைகளை நிறைவேற்றுவதற்கு நமக்கு உற்ற துணையாக இருக்கும்.